பார்க்கலாம் வயசானவங்களுக்கு எப்படிப்பா கல்யாணம் நடக்கும்? கல்யாணம் பாப்பா சொல்லப்படி அது 60ஆம் கல்யாணம். ஓ சாரி அவங்க 60ஆம் கல்யாணம். 60ஆம் கல்யாணம் பாப்பா. 60ஆம் கல்யாணமா? ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய கெட்டிமலம் சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல வெற்றி தன் அப்பாவோட 60வது பிறந்த நாளை தடபுடலா கொண்டாடுறதுக்காக பிளக்ஸ் பேனர் அடிக்கிறத பத்திலாம் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது துளசி அங்க வந்து இதுக்கே இவ்வளவு செலவு பண்றீங்க, அதுக்கு பதிலாக நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அதை பண்ணலாமேன்னு சொல்லி வெற்றியோட மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டது மட்டும் இல்லாம அப்பா வந்து 60வது வயசுல காலடி எடுத்து வைக்கிறதுனால 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு புது ஐடியா ஒண்ணு கொடுத்ததை தொடர்ந்து அதை எப்படியாவது நடத்த அப்பாவையும் அம்மாவையும் ஒத்துக்க வைக்கணும்ன்றதுக்காக வெற்றியும் துளசியோட மகளும் பிளான் பண்ணிட்டு போய் எல்லாரும் முன்னாடியும் உட்காந்து பெரிய ஃபிளக்ஸ்ல தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி இருந்தது, அது என்னப்பான்னு கேட்க அதுக்கு வெற்றி அது 60வது கல்யாணம்னு சொல்ல அப்படின்னா என்னன்னு புரியாத மாதிரியே திருப்பி கேட்க தாத்தா பாட்டிக்கு 60 வயசு ஆனதும் பண்ணி வைக்கிற கல்யாணம்னு புரிய வச்சதும் அப்பனா நம்ம தாத்தா பாட்டிக்கும் பண்ணி வச்சிடலாமான்னு துளசியோட பொண்ணு சொன்னதும் அப்படியே வெற்றியோட அண்ணன் இதை எடுத்து பேச அப்புறம் அது பெரிய கான்வர்சேஷனா மாறி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில வெற்றியும் துளசியோட மகளும் பேசினப்ப எடுக்கப்பட்ட மேக்கிங் வீடியோவை வெற்றியா நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் ஸ்ரீகணேஷ் ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காரு. அது ஏன் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அப்பந்தான் தாத்தா பாட்டி இன்னும் நல்லா சந்தோஷமா ஹெல்த்தியா இருப்பாங்க. நம்ம வீட்லயும் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க. அப்ப நம்ம வீட்லயும் தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அதான் அங்க நோடு அங்க